வயசான பாட்டி மிடில் ஏஜ் மயங்கி விழுகிறாங்க, தரத்தர அந்த மயக்கத்தோட இழுத்துட்டு போகிற மாதிரி சில போட்டோஸ். ஆயிரக்கணக்கான மக்கள் ஏன் இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க? இவங்க எல்லாம் யார் தெரியுமா? சாதாரண மக்கள், தூய்மை பணியாளர்கள். என்ன நடந்துட்டு இருக்கு நம்ம ஊர்ல? சென்னையில கடந்த 15-20 வருஷமாவே தூய்மை பணியாளர்களோட வேலை இருக்குல்ல, சானிடேஷன் ஒர்க்கர்ஸோட வேலை இருக்குல்ல, அதை சில இடங்களை பிரைவேடைஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது அரசாங்கம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு காஸ்ட் கட் ஆகணும், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும், டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணணும், அதனால நான் பிரைவேட் கிட்ட கொடுக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அவங்க கிட்ட கொடுக்குறீங்க, அவங்க என்ன பண்றாங்க? முத வேலையா எங்களோட சம்பளத்தை கட் பண்றாங்க. பெய்டு லீவ் பிரைவேட் கிட்ட போனா இருக்காதுன்னு பயப்படுறாங்க. அண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற வரைக்கும் சட்டம் பேசலாம், இவ்வளவு நாள் தான், இவ்வளவு நேரம் தாங்க வேலை பார்க்க முடியும், இவ்வளவு நேரம் தாங்க குப்பை பொறுக்க முடியுங்கிறத சொல்ல முடியும். பிரைவேட் கிட்ட அவ்வளவு பேச முடியுமாங்கிற பயம் இருக்குது. இதுக்கெல்லாம் பயந்து அந்த தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது, எங்களுக்கு அரசாங்கத்தோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கலாங்கிறாங்க. ப்ரொடெஸ்டர்ஸ் அங்க ப்ரொடெஸ்ட் பண்ண கூடாதுன்னு கோர்ட்டும் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுது, அங்க அவங்களை அனுப்புங்க. இப்பவும் சொல்றேன், இதை நம்ம பேசாம போனாதான் மிகப்பெரிய தப்பு.